லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இந்த வாரம் ஆக்சுவலா இன்னொரு வார்த்தை தான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமாய் எடுத்து தியானித்து அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசினதுனால அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் தரப்போறாங்க அப்படி சொல்லி செர்மன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்தேன். போன வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையான்னு தெரியல, ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். இந்த வார்த்தையில் ஆண்டவர் கொடுத்த ரேமா இதுதான். அவர் கையை வச்சிட்டாருன்னா எல்லாமே சரியாயிரும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தொடுதலுக்காக காத்திருக்கணும். ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல். 18 வருட அந்த கூனியாகிய ஸ்திரீயை பார்த்து ஏன் இன்னும் நிமிரல அப்படின்னு கேட்டா அவ என்ன சொல்லுவானா, அவர் இன்னும் கைய வைக்கல. சாத்தான் என்னை நிமிர விடவில்லை என்று சாத்தானுக்கு கிரெடிட்டை அவ கொடுக்க மாட்டான். அவளை கட்டி வச்சிருக்கிறது யாருதான்? சாத்தான். சாத்தான் என்னை கட்டி வைத்திருக்கிறான் அப்படின்னா அந்த கிரெடிட்டை யாருக்கு கொடுக்கிறா? யோபுவை அழித்தது யாரு? ஆனா யோபு என்ன சொல்றாரு? கர்த்தர் எடுத்தார். அதாவது மகிமைய சாத்தானுக்கு கொடுக்கல. ஆமென். பிசாசானவன் போராடுகிறான், அவ்வளவா போராடுகிறான். வேதம் சொல்கிறது கர்த்தர் காற்றை அதட்டி அப்படிங்கிறார். அப்போ உன்னை பார்த்து எதை பார்த்து யாரை கர்த்தர் அதட்டுறாரு? பிசாசு அதட்டுவார். அப்போ வாழ்க்கையில் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது கூட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எதை வச்சு பயன்படுத்தலாம் தான் பார்ப்போம். வீழத்தல்ல, அக்கினி இறங்குச்சு, காற்று வந்துச்சு, மனுஷங்க வந்தாங்க. யோபுவின் வாழ்க்கையில எதை வைத்து இவர்களை அடிக்கலாம், எதை வச்சு எங்க கை வைக்கலாம். அப்புறமா வெல்த்ல கை வச்சான், ஹெல்த்ல கை வச்சான். ஆனா ஆண்டவர் ஒரு எல்லையை போட்டுட்டார், அவன் ஜீவனை மாத்திரம் தொடாத. அதனாலதான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம், காக்கப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு திருப்பி எல்லாத்தையும் தருவதற்கு நீ உயிரோடு இருந்தா போதும். அல்லேலூயா. நீ உயிரோடு இருந்தா போதும். ஆமென். ஏன்னா யோபு இருக்கணும். ஆண்டவர் சிலது காரியத்தை நம்ம பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். சில காரியத்தை நம்முடைய தலைமுறை பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். ஆமென். நான் இன்றும் அவர் கிருபையினால ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி. அப்போ இது சாத்தானுக்கு தெரிஞ்சதுனால தான் அடுத்து எந்த எண்ணத்துக்குள்ள கொண்டு வருவான் தெரியுமா? தற்கொலை. பாத்தீங்களா? யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீங்க ஜீவனை விட்டுருங்க, நீங்க செத்துருங்க, நீங்க செத்துருங்க, நீங்க செத்துருங்க. இது ஏன்னா அவன் ஸ்மெல் பண்ணிட்டான். பயங்கரமான ஆள் இந்த பிசாசு, தந்திரமானவன். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவனுக்கு அதனால அப்ப இவன் இருந்தா தானே அவர் செய்வார். யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷமா
பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும், அப்போ இவளுக்கு இந்த பலவீனம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 18 வருஷத்துக்கு முன்னாடி. சில பலவீனம் ஆரம்பத்தில் என்ன செய்யாது, தெரியாது. ஆனா போக போக தான் தெரியும். பைபிள்ல அந்த நம்பர்லாம் அப்படியே எழுதியிருக்கு பாருங்க. 38 வருடமாய் ஒருவன் எங்க இருக்கிறான்? பெதஸ்தா குளக்கரையில் இருக்கிறான். இந்த 18 வருஷமும் எவ்வளவு நிமிர முடியாத நிலையிலும் இவள் ஆலயத்தில் தான் இருக்கிறா. அப்படின்னா கண்டிப்பா இந்த 18 வருஷமும் எங்க தான் வந்திருப்பா? கொஞ்சம் சில சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் முடிஞ்சிருந்தா நான் எங்க வந்திருப்பேன்? சர்ச்சுக்கு வந்திருப்பேன். இவளுக்கு கொஞ்சமும் முடியல. அப்படி இருந்து எங்க வரா? ஆலயத்தில் வரா. அப்போ இவளுடைய ஆரோக்கியமான காலத்துல தேவ சமூகத்தில் இருக்கிறவள். இந்த 18 வருஷத்துல இந்த 18, அவளுக்கு வயது 18 கிடையாது. இந்த வியாதி, இந்த கட்டு, அதுவும் பாருங்க, பலவீனப்படுத்தும் ஆவியை. அப்போ ஒரு ஆவி பலவீனப்படுத்துதுன்னா அது எதனால கியூர் ஆகாது தெரியுமா? மருந்துனால கியூர் ஆகாது. நார்மலா பலவீனம் வரும் இயற்கையாக. எனது மாம்சம் என்னது? பலவீனம் உள்ளது. அதுக்கு மெடிசின் என்ன ஆகும்? செட் ஆகும். ஆனா இந்த ஆவி பலவீனப்படுத்துது தெரியுமா? சிலருக்கு இந்த பிசாசு தலைவலி கொடுத்தான்னு வைங்களா, தலைவலிக்கு மாத்திரை போட்டா நார்மலா தலைவலி வரும் தெரியுமா? கேட்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அன்னைக்கு தலைவலி வந்துச்சு, இதுதான் போட்டேன், எனக்கு உடனே போச்சு. இப்போ தலைவலிக்கு அது போடுற என்ன செய்ய மாட்டேங்குது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீய அவ பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. அப்ப அவளுக்கு அங்க என்ன தேவைன்னா, அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டுச்சான்? வல்லமை. வல்லமை புறப்பட்டது. 18 வருஷம், இந்த 18 இயர்ஸ்ல இவளுடைய சாட்சி என்ன? 18 வருடம் அவளுக்கு சொல்லும்படியா ஒண்ணுமே இல்லை. தேவனை ஆராதிக்கிற ஒருவளுக்கு 18 வருஷம். ஆமே. அவளுக்கு சொல்லணும்னு ஆசை, நான் உயிரோடு இருக்கிறேன். சாட்சி சொல்ல மைக்கு ஸ்டாண்ட்ல வச்சா அம்மா கீழே இருப்பாங்க. 18 வருஷம் சொல்லும்படியா எனக்கு கடந்த நாளில் இத மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. கேள்வி வருதுனாலே ஆவியானவர் ஏதோ ஒன்று பேச வராருன்னு அர்த்தம். இவ கண்டிப்பா இந்த வசனத்தை கேட்டிருப்பால, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். சும்மா அடிக்க கூடாது, வசனத்தை கரெக்டா சொல்லணும். உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் எங்க இருக்கு? எசேக்கியேல் 36 எடுக்க வேண்டாம், 11. என்னுடைய கேள்வி இன்னைக்கு காலையில், இந்த கேள்வி நேர போய் மேல்பாட்டை கேட்கிறேன். இந்த வசனத்தை அவ கேட்டிருப்பாளாம். கண்டிப்பா கேட்டிருப்பா. எசேக்கியேல் தானே, அதுவும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிறதுனால இப்போ இந்த வசனத்தை கேட்கும் போது இந்த அம்மாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெண்டா இருக்கும் போது நம்பி இருப்பாங்க. ஃபுல்லா எவ்வளவு நிமிர முடியாத நிலையில இருக்கும்போது இப்படி ஒரு வசனம் கேட்டா உண்மையில நம்ப முடியுமா? ஆபிரகாமே சிரித்தார்ல. 86 வயசுல நம்ப முடிந்த ஆபிரகாமுக்கு 99 வயசுல சிரிக்கத்தானே முடிந்தது. சாராளும் சிரித்தாங்கல்ல. சர்ச்சுக்கு வராங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆனா எதை செய்ய முடியலன்னா, என்னால வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, தேவன் உண்டென்று தெரியும், அவர் சர்வத்தை செய்கிறவர் என்று தெரியும். ஆனா இனி எனக்கு
ஏன்னா எனக்கு 18 வருஷமா என்னுடைய நிலைமையில இரக்கம் இருக்கிறதே தவிர ஏற்றம் இல்லை. இறங்கி போயிட்டே இருக்கு. நிலைமையில் எந்த மாற்றம்? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு பாயிண்ட் கேட்கும்போது, ஆண்டவரே எல்லாத்துலேயும் யாருக்காவது ஒரு ரேமா இருக்கணும். இப்படிப்பட்ட கேள்விகளோடு சிலர் இருப்பதை ஆவியானவர் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப உணர்த்தினார். ஆமென். ஃபர்ஸ்ட் டைமா தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் உண்டு. தேவ சமூகத்திலே பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. அவர்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று. நல்ல கவனமா கேளுங்க. அதாவது அவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, ஒரு தூதன் வந்து குளத்தை என்ன செய்வான்? கலக்குவான். அப்போ முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்க, அப்ப இந்த முதல்ல போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புறவங்க என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? படுத்திருக்க மாட்டாங்க. இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாண வீட்டுல ஒரு பந்தி நடந்துட்டு இருக்கு, முடிய போகுது. அடுத்த பந்திக்கு சாப்பிடுறவங்க படுத்திருப்பாங்களா? ஆமா, சிலர் படுத்திருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க பின்னாடி வந்து அப்படி கிருபை பெற்றவங்களும் அப்பதான் நம்ம பாயசத்துல கை வைக்கலாம் பார்த்தா பின்னாடி வந்து வேணுமா படுத்திருப்பாங்க. அப்படி சொல்லல. இவன் பாருங்க, அவன் நீ வந்து கலக்குனா என்ன, நானே கலங்கி இருக்கிறேன், நீ வந்து கலக்கிட்டு போறியா? நீ கலக்குனா என்ன முந்தி அதை இயேசு கண்டு. இயேசு பார்க்கிறார். இயேசு எதெல்லாம் பார்க்கிறார் பாத்தீங்களா? அதனாலதான் அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ விரும்புறியா? அப்படிதான் கேட்பார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு சொஸ்தமாக வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நமக்குள்ள எதிர்பார்ப்பும் விருப்பமும் இருக்கும். அது தாண்டிட்டுனா அப்படியே பழகிரும். அதனாலதான் 86வது வயசுல எதிர்பார்ப்பு இருந்ததுனால ஆபிரகாம் கேட்டான், அடியேனுக்கு என்ன தருவீர் என்று. 99வது வயதுல எதிர்பார்ப்பு இல்லாததுனால ஆபிரகாம் சொன்னான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அவன் படுத்திருந்த அவனை இயேசு, என்னடா நம்ம வாரம் பர்திமேயும் கத்துறான், இவன் என்னடானா கண்ணு தெரியாதவனுக்கே என்ன தெரிஞ்சிருக்கு, கண்ணு தெரிந்தவனுக்கு கண்ணு தெரியாதவனுக்கு என்னை தெரிந்திருக்க. இவரு 38 வருஷம். இயேசு இந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்ந்தா? உண்மையில பார்த்தா இந்த பூமியில இயேசுவை விட சிலர் இருக்கிறத பார்த்தா இயேசுவை விட நாங்கள் எத்தனை கேட்டாச்சு, எத்தனை பார்த்தாச்சு. என்ன கேட்டோம், என்ன பார்த்தோம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான், ஒண்ணுமே இல்லை. 3.5 வருஷம் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் பத்மு தீவுல இயேசுவை கண்டபோது நிக்க முடியாம கீழே விழுந்தான். இயேசுவை அறிகிற அறிவிலே வளர முடியுமே தவிர இயேசுவை முழுமையா யாருக்கும் அறிந்து முடிக்க முடியாது. காரணம், அவர் பாதி அல்ல, அவர் ஆதி, அவர் அந்தம். He is Alpha and Omega.
ஹalleluya. ஆமென். மனுஷன் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு ராக்கெட் விடுறான், என்னெல்லாமோ விடுறான். அவனுக்கு எவ்வளவு தூரத்தை தொட முடியுமோ அவ்வளவு தூரத்தை தொடுகிறான். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் சிரிக்கிறார், மனிதனே உன்னால எவ்வளவு தூரத்தை தொட முடியுமோ, எவ்வளவு உயரத்தை தொட முடியுமோ அதுக்கு எத்தனையோ மடங்கு மேலதான் என் சேரைய நான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாத பீடம். அவன் படுத்திருக்கிறான். ஏன்னா அவனை குறை சொல்ல முடியாது. 38 நாட்கள் அல்ல, 38 மாதங்களும் அல்ல, 38 years, 38 வருஷம். 2024 இருந்து அப்படியே பின்னாடி 38 கழிச்சா எத்தனை வருஷம் இருக்கும்? இப்போ டைம் இல்லை நமக்கு. அத்தனை வருஷத்துல இருந்து இந்த பிரச்சனையில இருக்கிறான். ஆமென். ஹalleluya. 38 வருடம், 18 வருடம், 12 வருடம் இயேசு கண்டு. என் நிலைமையில இன்னும் எந்த மாற்றமுமே இல்லை ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார் 42:6, என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளின் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். 7, உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு ஓடுகிறது. 11, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகைக்கிறாய் சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இன்னும் துதிப்பேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை என்கிற நிலைமை வரும்போது, அதுவரை நான் என்ன செய்து கொண்டு வந்தேனோ அது செய்யாதபடிக்கு ஒரு முடக்கம் அங்கே வருகிறது. ஆனால் இந்த 18 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தாள் என்றால், அந்த முடக்கம் வராதபடிக்கு ஆலயத்தில் வரா. நீ அங்கதான் பிரச்சனை. அந்த 38 வருட அந்த சகோதரனுக்கு ஒரு முடக்கம் வந்துட்டு, அந்த முடக்கம் என்பது ஆத்மாவில் நீ இனி எதிர்பார்க்காதப்பா, அப்படியே இருந்துரு. எதிர்பார்க்க எந்த நம்பிக்கையும் இல்லாம சபையில் இருக்கிறவர்கள் உண்டு. அது ஒரு முடக்கம், அது ஒரு முடக்குவாதம். அது அதான் பிசாசு. அங்கதான் அவன் ஜெயிக்கிறான். இவ சரீரத்தை தான் கட்ட முடிந்தது, ஆனா அவ சமூகத்தில் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. சகரியா, எலிசபெத் பாருங்க, அவங்க வயது சென்று, அப்படிதான் இருக்கும் பைபிள்ல. லூக்கா 1வது அதிகாரம் 7வது வசனத்துல, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாய். அப்படி படிச்சா நமக்கு அதை ஆழத்தை பார்க்க முடியாது. வயது சென்றவர்களாய், அதன் அர்த்தம் என்ன? கிடைக்கணும் நினைக்கிற, கிடைக்க வேண்டிய காலத்தை அவங்க என்ன செய்யறாங்க? தாண்டி நிற்கிறாங்க. வயது சென்றவர்களாய். அப்ப அந்த காலை தாண்டும் போது எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா டவுன் ஆகும். ஆனால் இவர்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை போயிருக்கும். அதனால தானே சகரியா சொன்னாரு, நான் கிழவனா இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு கட்டத்தை தாண்டினது நம்பிக்கை போச்சு. ஆனாலும் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். அதன் அர்த்தம் அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை சத்துருவால முடக்க முடியல. இன்னைக்கு நம்ம வசனத்தின்படி நடக்கணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறதே ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்கை வச்சு தானே இருக்கு. என் நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை, அதனால நான் செபக்கிறத விட்டுறேன், பைபிள் படிக்கிற இல்லை. கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறார். பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் எப்பொழுது பிராமிஸ் கொடுக்க ஆரம்பித்தார் தெரியுமா? அதற்கு
கொஞ்ச பலன்னா இருந்த பலன் எல்லாம் போய் 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 அந்த கொஞ்சத்துல வந்து நிற்கும் போது பார்த்து சொல்றார், அவருடைய நாமத்தை சொல்றார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். அப்ப அது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறார். இவன் மறுதலிக்கிறானா? 3 தடவை மறுதலித்த பேதுரு 4வது தடவை மறுதலிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்துட்டார். அப்போ இங்க அவ்வளோ குற்றச்சாட்டு பேசுறாங்க, அவர் சைலண்டா இருக்கிறார். நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், அவர் அமைதியா இருந்து இவங்க பேசுறத ஒன்னும் காதுல வாங்காம பேதுரு தள்ளி இருந்து பேசுறத காதுல வாங்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் திரும்பி பேதுருவை அப்படி பார்க்கிறது. அவர் திரும்பும் போது பேதுருவை பார்த்தார் என்றல்ல, அவர் திரும்பி பேதுருவை பார்த்தார். கேட்ட எல்லாம் கேக்குது பேதுரு, எல்லாம் எனக்கு கேக்குது. ஆமென். எல்லாமே இங்க சுத்தி இருந்து இவன் இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான், மைண்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு வெளியே இருக்கிறவங்க பேசுறது மேட்டரே கிடையாது. அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு உள்ள கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க? ஆமென். பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் கிட்ட வந்துட்டு ஒரு நாள் கேட்கிறார், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு அந்த பேதுருவை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கும் போகணும்னா. உடனே பேதுரு அங்க பிரேக் போடுறார். யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள். இந்த முதல் பாயிண்ட்ல செய்தி இதுதான். நான் வந்திருப்பது, என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டியது உண்மைதான். ஆனா நான் வந்தது இம்மைக்காக அல்லப்பா, நித்தியத்துக்காக. நாளை உங்க சமூகத்துல நானும் என் குடும்பமும் நிக்கணும். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே அந்த கிருபையின் கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ள நானும் குடும்பமும். ஹல்லேலூயா. கிருபை எப்படி பேழையின் வாசல் அடைபடுவதற்கு முன்னமே நோவாவும் குடும்பமும் அந்த பேழைக்குள்ள என்றானாங்களோ, ஹல்லேலூயா. அந்த கிருபையின் வாசல் ஒரு நாள் அடைபடும் சகோதரி, ஒரு நாள் அடைபட போகிறது சகோதரா. அதற்குள்ள நம்ம ஒரு போட்டோல நம்ம ஃபேமிலியில ஒரு பர்சன் மிஸ் ஆனாலே நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்ல, போட்டோல. ஆமே. சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்து போட்டோ எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஒரு கேப் விட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு ஆள் வெளியே படிச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கேப் விட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா, புறம் எடிட் பண்ணினாங்க பாருங்க. ஒரு போட்டோல ஃபேமிலியில ஒரு நம்பர் குறையுதுனாலே நமக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுது மகிமையில. அப்போ உனக்கு நிமிர வேண்டாமா? வேணும் வேணும். அப்போ உனக்கு கடன் மாற வேண்டாமா? மாறணும். அப்போ இன்னும் மாறலையே, அவர்கிட்ட கேளு. அப்போ நீ ஏன் சர்ச்சுக்கு வர? நான் வருவேன். நான் ஒரு காலத்துக்காக அவரை தேடவில்லை, காலா காலமாய் அவரோடு இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 18 வருஷம் எந்த மாற்றமும் இல்லை. அவ காதுல இந்த வார்த்தைகள் விழுந்து இருக்கும், நம்பிக்கையின் வார்த்தைகள். எங்க நம்பிக்கையின் வார்த்தைகள் நம்ம காதுல விழும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? 10 வருஷத்துக்கு மேல டவுன் ஆக ஆரம்பிச்சு
அந்த சறுக்கல் வர ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். சும்மா சொல்றேன், உங்களுக்கு தான் தெரியும். 10 வருஷம், 8 வருஷம், 13. இப்போ உங்களுக்கு காதில் ஒரு வார்த்தை வருது, உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலாம் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வோம். நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? இப்போ வேர்டு கேட்கும் போது என் மனநிலைமை எப்படி இருக்கு? சூனேமியாள்கிட்ட பார்த்து எலிசா சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். அவ சொல்ற உமது அடியாளுக்கு அபத்தம் ஒண்ணும். யாரை பார்த்து சொன்னா தெரியுமா? புருஷன்ட்ட போய் இவரை நான் யாராய் பார்க்கிறேன்? தேவனுடைய மனுஷன், நீதிமான். நீதிமான் தேவனுடைய மனுஷனாலே அவர்கிட்ட என்ன இருக்காது? பொய் இருக்காது. இப்படி மனைவி புருஷன்ட்ட சொல்லி மேல ஒரு ரூமே கட்டி கொடுத்தாச்சு. இப்ப பிரதிஷ்டை எல்லாம் முடிச்சுட்டு உள்ள இருக்கும்போது இவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே. நேர கூப்பிட்டு, இங்க பாருமா, உனக்கு நான் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை பாருங்க. எங்க இருக்கு? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரமா? 4வது அதிகாரம் 13வது வசனத்துல, நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான். பாருங்க, அவளுடைய நற்கிரியை ஸ்டாப் பண்ணல. எனக்கு ஆண்டவர் எதுவும் செய்யல, அதனால நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன், ஊழியத்துக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், சர்ச்சில் நான் எதுவும், அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதான் கர்த்தர் பார்க்கிறார். இவனுக்கு நான் கொடுக்கல, நான் என்ன செய்யறாங்க இவங்க? நான் கொடுக்கல. ஆண்டவர் கொடுக்கவே மாட்டாருன்னு கிடையாது. கையை வச்சா போதுங்க. நல்ல கவனமா கேளுங்க. நெடுநாள் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்யறது உடனேயா இருக்கும். உடனேயா இருக்கும். யோப் எல்லாம் இழந்த யோபுவுக்கு கர்த்தர் செய்தது இப்படி பார்த்தார், அவ்வளவுதான். என் லைஃப்ல அடி மேல அடி. இப்போ 38 வருஷமா அந்த கால் நடக்காம தானே இருந்தான். எத்தனை வருஷமா? அங்க என்ன நடந்தா சுகம் கிடைக்கும்? பெதஸ்தா குளக்கரையில குளத்தை கலக்கும் போது தண்ணீர்ல வருஷம் வருஷம் வரவங்க இறங்கி சுகம் ஆயிட்டு போறாங்க. இவர் எத்தனை வருஷம் இருந்தாரு? இவனை கர்த்தர் குளத்துல இறங்க விட்டாரா? இல்ல. ஏன்னா அவன் காத்திருந்த, அவன் இருந்த அந்த நிலைமையில எத்தனை வருஷம் இருந்தான் தெரியுமா? 38 வருஷம். அதனால கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட் அந்த பெதஸ்தானாலே ஹவுஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீட்டுல ஒருத்தன் 38 வருஷம் இரக்கம் கிடைக்காம இருக்கிறான். அவனுக்கு கிடைத்த இரக்கம் என்ன தெரியுமா? மற்றவங்க எல்லாம் சுகம் கிடைக்கணும்னா இறங்கி ஏறணும். இவனுக்கு கர்த்தர் செய்தது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, ஹalleluya, ஆமென், என்ன ரொம்ப நாள் காத்திருக்க வைக்கிறாரா? என் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா டக் 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 நடக்கும், உடனே நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுனேமியால எல்லாருமே திருமணம் முடிஞ்சு பாருங்க, 20 வருஷம் காத்திருக்கிறவங்களும் ஜெபிக்க வராங்க. மேரேஜ் முடிஞ்சு 2 மாசம் ஆனவங்களும் ஜெபிக்க வராங்க. ஆமென். நான் கேட்பேன், எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு. ரீசெண்டா ஒரு ஃபேமிலி வந்தாங்க, 2 மாசம் ஆச்சு, இன்னும் ஒண்ணுமே விருந்து முடியவே 3 மாசம். ஆமென். அதனால உங்கள் எதிர்பார்ப்பு வீணாகாது, வாக்கிய பண்ணுவார். ஏன்னா இப்ப ஃபுல் இந்த ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சா நாளைக்கே 2 மாசம் ஆச்சு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஒருத்தங்க 5 வருஷம் ஆச்சுன்னு ஜெபம் பண்ணிட்டு போனான். கர்த்தர் தருவாராக. போன வாரம் ஆபீஸுக்கு ஒரு போன் வந்தது. கர்த்தர் பேசப்பட்ட வார்த்தையை ஒருத்தங்க பிடிச்சு ஜெபம் பண்ணி 19 வருஷம் குழந்தை இல்லை, இப்பொழுது அந்த சகோதரி கன்சீவா இருக்கிறாங்க. ஆமென்.
19 வருஷம்னா நம்ம இப்போ ஒரு ஸ்திரீயை பார்த்துட்டு இருக்கிறோமே, அவங்களோட 1 இயர் சீனியர். வைப்பாரா கை? வைப்பாரா? வைப்பாரா? வைக்க போகிறார், வைக்க போகிறார். எங்க வைக்கணுமோ அங்க வைக்க போகிறார். நல்ல கையை தட்டி சலமா மாறே நித்திய கண்மாலையே ஆமென். ஹரணான கோட்டையே உம்மை என்றும் நம்பியுள்ளேன், உம்மை என்றும் ஹல்லேலூயா. உம்மை என்றும் ஆமென். வெட்கப்பட்டு நான் வெட்கப்பட்டு. அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:13. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான், நல்ல கவனமா கேளுங்க, இவ வாழ்க்கையிலையும் குழந்தை கிடையாது, ஆனா தேவ சமூகத்தில் இருக்கிறான். எதுக்குங்க மேல ஒரு ரூம் கட்டி கொடுத்தா? அந்த சமூகம், அந்த பிரசனம் அந்த வீட்டுல தங்கி இருக்கணும் தானே. சமூகத்தில் இருக்கிறார். சமூகத்தில் ரொம்ப டைமா இருக்கிறவங்கள மற்றவங்கெல்லாம் இந்த ஷார்ட் டைமா இருக்காங்க தெரியுமா, அவங்க ஆண்டவரே எனக்கு இதை செய்வீரா அதை செய்வீரான்னு கேட்கும் போது ரொம்ப டைமா இருக்கிறவங்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்கிட்ட என்ன ஏன் இப்படியே ஒண்ணுமே கை வைக்காம வச்சிட்டு இருக்கிறார்னா, அவரா கூப்பிட்டு செய்ய விரும்புறார். அவரா கூப்பிட்டு செய்ய விரும்புறார். எங்க எத்தனை தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தார்கள், ஆனால் எலியா கூட நடந்துட்டு இருக்கிறான். இங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை ஆவியானவர் கொண்டு வருகிறார். இது செய்திகள் எடுக்கவில்லை, ஆனா ஆவியானவர் பேச வச்சிட்டு இருக்கிறதுனால நான் அந்த ஃப்ளோல போக விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யாரு? எலியாவும் எலிசாவும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். இக்கரையில நிக்கிறாங்க. இக்கரையின் தள்ளி தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் நிக்கிறாங்க. 8 அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து அடிக்கிறான். இருபுறமாய் அந்த தண்ணீர் இரு பக்கமாய் பிரிகிறது. இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? அந்த டைம் வரும். நான் எவ்வளவோ கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க சைலண்டா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். நான் உனக்கு என்னமா செய்யணும்? எலிசா அதுவரை எலியாவுக்கு என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தான். சூனேமியால் என்ன செய்து கொண்டிருந்தால் தெரியுமா? பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். கூனியாகிய ஸ்திரீ என்ன செய்து கொண்டிருந்தால் தெரியுமா? ஆலயத்தில் இருந்து கொண்டிருந்தாள். எலிசபெத்தின் சகரியாவை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நீ ஆண்டவர் சமூகத்திலிருந்து செய்ய வேண்டியதை அதுல முடக்கம் வராதபடிக்கு நீ செய்து கொண்டே இரு. ஒரு நாள் எத்தனை 1000 இருந்தாலும் அவருடைய போக்கஸ் உன் மேல இருந்து, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆவியானவர் இந்த சத்தியத்தை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். ரூத்தின் புஸ்தகத்தில் போவாசுடைய போக்கஸ் ரூத்தின் மேல வருவதற்கும் ஒரு காரணம் உண்டல்லவா? ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களிலே
நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்ததுன்னு கேட்கும் போது போவாஸ் சொல்றார், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு எனக்கு எல்லாம் விவரமாக ஒரு இழப்புல நீ என்ன செய்யற அப்படிங்கிறத நான் பார்த்தேன்பா. உன் கூட ஒருவள் இருந்தாள், ஓர்பாள். அவள் அந்த இழப்பு நிமித்தம் விலகி போயிட்டா. நீ விலகல, உன் சைட்ல நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருந்த. அதனால என் கண்ணில் உனக்கு தயை கிடைத்தது சொல்லிவிட்டு 3:11 சொல்றா, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு எலிசா எதிர்பார்ப்பில்லாமல் பணிவிடை செய்த சூனேமியாளை கூப்பிட்டு, நான் உனக்காக என்ன செய்யணும், என்ன ராஜா கிட்ட என்ன பேசணும் கேள் அப்படி சொல்லும்போது அவள் என்ன சொல்றா தெரியுமா? என் ஜனத்தின் நடுவே, அப்படியே 2 ராஜாக்கள் 4க்கு வந்துருங்க, நான் எப்படி இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன்னு சொல்லும்போது 14வது வசனம், அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்கிறான். என்ன ரொம்ப இந்த வசனம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் ஆவியானவர் ரோமர் 8:26 அப்படி நினைவில் கொண்டு வந்தார். சில நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்தா கூட நம்ம கேட்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்கும் போது அவர் பார்க்கிறார். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இவனுக்கு இந்த பிரச்சனை 18 வருஷமா இருக்கு. ஒரு கேயாசி டீட்டெயிலா சொல்லும் போது, ஏன்னா என்கிட்ட கேட்டா, ஆண்டவரே நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே, என்கிட்ட நல்ல ஓகே ஆண்டவரே, ஏன்னா பழகிட்டேன் நான் இதுல, என்ன ஆயிட்டேன், பழகிட்டேன். ஆனா எனக்குள்ளே என் ஆவியோடு இணைந்திருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இவனுக்கு இன்னும் வாசல் திறக்கப்படல, இவன் பாரம் இன்னும் நீங்கல, இவன் உள்ளத்துல இன்னும் அந்த மகிழ்ச்சி இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர். அதுவும் எப்படி சொல்லுவாரா? வாக்கு கேஎஸ்சி மாதிரி எல்லாம் கிடையாது. கேஎஸ்சி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஆவியானவர் என் பிரச்சனை அவர் பிரச்சனையா சொல்லுவார். Thank you Holy Spirit சொல்லுங்க. ஹalleluya. எனக்குள்ள இப்படி இவனுக்குள்ள இந்த பிரச்சனை, அதனாலதான் எனக்குள்ள தூதனை இருக்க விடல, என்னை சுத்தி தூதனை இருக்க விட்டு எனக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட். ஓ thank you Holy Spirit. ஷலபகரா மாமா ஷேரே பாபாலாரா ஜீசஸ். ஆமென் ஆமென். அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன? அவன் சொல்றான் கேயாசி, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன். உடனே அவன் அவளை கூப்பிடு. ஆமென். என்னதுன்னு அர்த்தம்? ஒன்னு செய்யணும்னு நினைச்சிட்டார்னா, நீ தள்ளி போனாலும் உன்னை கூப்பிட்டு வச்சு செய்வா. அதனாலதான் பலமுறை தள்ளி தள்ளி போறோம். வர வச்சுட்டே இருக்கிறார், வர வச்சுட்டே இருக்கிறார். முதல் முறை வர வைத்தது கேட்க பண்ண, அடுத்த முறை வர வைக்கிறது செய்ய. அவளை கூப்பிடு. ஆமென் ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து எங்க நிக்கிறா தெரியுமா? வாசப்படியில் நம்ம எதுக்கு நிப்போம்? வாசற்படியில் எதுக்கு நிப்போம்?
உள்ள போக. ஏன் உள்ள போகாம வாசற்படியில் நிக்கிறோம்? கதவு. அப்ப வாசற்படியில் எதுக்கு நிக்கிறோம்? டோர் ஓபன். அவர் செய்யணும்னு நினைச்சிட்டார்ல, வாசற்படியில் வந்து நில்ல. அந்த ரூம் கட்டி கொடுத்தது யாரு? உங்க வீட்டில் நீங்க போகாம வாசப்படியில் நிற்பீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஒருத்தங்க சொன்னாங்க, நாங்க இந்த கடையை விட்டு மாறலான் இருக்கிறோம். ஏன்? ஓனர் எப்ப பார்த்தாலும் உள்ள வந்துட்டு போறாரு. சிலர் விட்டு வீடு வாடகை கொடுத்துட்டு திடீர்னு உள்ள, ஐயோ அநியாயம் தாங்க முடியல, அவங்கள்ட்ட வெளியே போங்கன்னு சொல்லவும். ஏன்? அவங்க தான் யாரு? ஓனர். இப்படிப்பட்ட ஓனர் இருந்தா அந்த வீடு வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. இப்ப பாத்தீங்களா, எனக்கு அவர் ஏதோ செய்யணும்னு நினைச்சிட்டாரு. நான் நிக்க வேண்டிய இடங்க தெரியுமா? வாசற்படியில. வாசற்படியிலே அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8ல தானே இருக்கு அந்த வார்த்தை. 8வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 34. கூகுள்ல கூட தேடினா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம விசுவாசிகள் அடிப்பாங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். ஆமென். பிரியமானவர்களை, இந்த பகுதியை எடுத்து பேசணும்னு நினைக்கல. ஆண்டவர் பாயிண்ட் தந்தார், ஆனா ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறா. உனக்கு நான் செய்யணும்னு நினைச்சிட்டேன், தீர்மானிச்சிட்டேன். அதனாலதான் உன்னை வாசற்படியிலே நீ போக போக கூப்பிட்டு உன்னை காத்திருக்க வைக்கிறேன், உன்னை நான் வெயிட் பண்ண வைக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளை கூப்பிட்ட போது ஆமென், அவள் வாசற்படியிலே நின்றாள். அவளை கூப்பிட்ட போது அவள் வாசற்படியிலே நின்றாள். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்குன்னு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா நான் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் தெரியுமா? வாசற்படியில் நிக்கிறதுக்கு. நான் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் தெரியுமா? வாசற்படியில் நிக்கிறதுக்கு. நம்ம எல்லாம் எதுக்கு ஆயத்தமாகறோம் தெரியுமா? சுதந்திரிக்க ஆயத்தமாகறோம், ஆனா காத்திருக்க ஆயத்தமாக மாட்டேங்கிறோம். நான் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் தெரியுமா? பணிவிட எங்க இருந்து செய்வாங்க? வாசற்படியில் நின்று செய்வாளா? பாதத்துல, அதாவது ரூமுக்குள்ள வந்து செய்வாங்களா? ரூமுக்குள்ள வந்து. நான் அவருக்குன்னு செய்யறத ரூமுக்குள்ள போய் செய்யணும். அவர் எனக்குன்னு செய்ய நான் வாசற்படியில் நிற்கிறேன். அவளை கூப்பிட்ட போது அவள் வாசற்படியில் வந்து ரெடி ஆயிட்டா. ஓகே, என்ன எதுக்கோ வெயிட் பண்ண வைக்க போற ஆண்டவர் சொல்றான், வாசற்படியில் காத்திருக்கிறவன் ஆண்டவர் செய்வான். நீங்க போனீங்க, அடியானுக்கு அபத்தம் ஒண்ணும் ஆண்டவர் நீங்க செய்யலைனாலும் நான் உங்களை தான் சேவிப்பேன், நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். அவளை கூப்பிடு. நானா நின்ன நாட்கள் அல்ல. சிலர் மனசுல சொல்றீங்க, நானா நிக்கல, என்ன கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கிறாரு. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. விட்டா கூட நான் எங்கேயாவது வேற ட்ராக்க பார்த்துட்டு என் பாட பார்த்துட்டு போயிடுவேன். அவளை கூப்பிடு. முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி என்னை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என் கூட பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு? ஆமென். அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டம். அவன் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நீ அது வரைக்கும் வெயிட் பண்ண. அந்த திட்டம்
திட்டம் நிறைவேறும் போது ஒரு குமாரனை என்ன வேடுங்க, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது, உனக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ப்ராமிஸ் நம்ம கையில. ஆமென். நீ என்ன செஞ்சிட்டு இருப்பியா? அணைச்சிட்டு இருப்ப. நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? அணைத்து கொண்டிருப்பாய். அப்போதாவா சொல்றா, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அவ என்ன சொல்றா? அவ வாயில என்ன சொல்றா? அபத்தம் சொல்ல வேண்டாம். எலிசா வாயில என்ன வருது? கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி. வருஷம் நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை. போன என்ன கேயாசிய வச்சு கூப்பிட்டு வாசல்ல நிக்க வச்சது போல, இனி இது வேண்டான் இருக்கும்போது ஆவியானவரை வச்சு என் கூட அவர் பேசி பேசி, நீ ஏன் வாசல்ல நிக்கிற? அவர் கூப்பிட்டு விட்டார். அவர் கூப்பிட்டு விட்டார். ஆமென். கதவு அடைபட்டிருக்கிறது, உள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு. நான் வாசல்ல நிக்கிறேன். டோர் க்ளோஸா இருக்கு, உள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு. நான் வாசல்ல நிக்கிறேன். டோர் ஓபன் ஆகும், நான் அதை அணைத்துக் கொள்வேன். டோர் ஓபன் ஆகும். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருக்கிறவன் பாக்கியவான். வாசற்படியில் நிற்கிறவர்களை 38 வருடமோ 18 வருடமோ 13 வருடமோ அல்லது வயது சென்ற அனுபவமோ, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இதுதான். அவர் உங்களை கூப்பிட்டு நிற்க வைத்திருக்கிறார் என்றால் கதவு திறக்கும், வாக்குத்தத்தம் உங்க கையில வரும். ஆமென். ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. 1-2 காரியத்தை கூட வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சாத்தான் கட்டி வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. அப்போ தீமையான எல்லா காரியத்துக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறது பிசாசினுடைய செயல். அனுபவிக்க வேண்டிய நன்மையை அனுபவிக்க முடியலன்னா சத்துரு ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல எவ்வளவேனும் நிமிரம் கூடாத கூனியா இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவள் மேல கையை வைத்ததும் அவள் நிமிர்ந்து. அப்ப சத்துரு என்ன, அவனுடைய பிளானே என்ன அப்படின்னா, இவளை நிமிர வச்சிடவே கூடாது. நான் எனக்கு என்ன நடந்தா நான் ஆண்டவருக்கு மகிமையா இருப்பேன் என்று சாத்தானுக்கு தெரியும். எனக்கு என்ன செய்யப்பட்ட, நான் எப்படி இருந்தால் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று சாத்தானுக்கு தெரியும். அப்படி இருக்க கூடாதபடிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வைக்கிறார். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி செஞ்சிடக்கூடாது. அதுக்கு சாத்தான் என்ன செய்யணுமோ அதை என்ன செய்கிறான். இங்கே ரிசல்ட் நமக்கு தெரியும். என்ன, எது நடக்கக்கூடாது என்று சத்துரு நினைத்து செயல்படுகிறானோ அதை அவர் நடத்துவார். ஆமே. எது நடக்கக்கூடாது என்று சத்துரு நினைத்து செயல்படுத்துகிறானோ அதை கர்த்தர் நடத்துவார். அப்ப நமக்கு என்ன நடந்தா நம்ம ஹாப்பியா இருப்போம்னு நம்மளை விட யாருக்கு தெரியுது? நமக்கு கூட தெரிய மாட்டேங்குது. எது நடக்கக்கூடாது. பார்வோன் பாருங்கள், யாத்திராகமம் 1:10 9-10 வசனங்களை பார்க்கும்போது ஒரு புதிய ராஜா பார்வோனாக இருக்கிறான். அவன் தன் ஜனத்தை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள்.
அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அவன் மனசுல பிளான பார்த்தீங்களா? இவன் பெருகிடக்கூடாது, இவன் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது, இவன் வாக்கு தத்தத்தை நோக்கி போயிடக்கூடாது, என்ன நடக்கக்கூடாது என்று. அதுக்காக பார்வோன் என்னெல்லாம் பிளான் பண்ணான். ஒரு உபாயம் பண்ணுவோம்னா நாம் அதுக்கான பிளான் பண்ணுவோம், அதுக்கான திட்டம் வைப்போம், அதுக்கான டீலுக்குள்ள கொண்டு வருவோம். ஆனா அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, என் வாழ்க்கையில சத்துரு என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, அவன் ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானாலே அது எனக்கு ரொம்ப நன்மையானதா இருக்கும். இவன் பிசினஸ்ல வளர்ந்துடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறானா, நீ வளரணும்னு கர்த்தர் நினைக்கிறார்னு அர்த்தம். இவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறானா, நீ சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார்னு அர்த்தம். நீ பலவீனப்பட்டு வியாதியிலே கிடக்கணும்னு சத்துரு நினைக்கிறானா, நீ ஆரோக்கியம் அடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. சத்துரு நினைக்கிறது நடக்காது, கர்த்தர் நினைப்பது நடக்கும். இதற்காக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? தமது கரத்தை என் மேல் வைக்க போகிறார். இன்னொரு ஆச்சரியமான காரியம், இயேசு அவளை தொட்டு அவளுக்கு குணமான போது லூக்கா 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் செபாலய தலைவனுக்கு என்னாச்சு? ஓய்வு நாளுக்காக மனுஷனை கர்த்தர் உருவாக்கவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக. நல்ல கவனமா கேளுங்க. நம்மால ஒண்ணுமே முடியாதுங்கிற நிலைமை வரும்போது, இங்கே உண்மையிலே சொல்லணும்னா நாளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆளுக்கு கொடுக்கவில்லை. உடனே இயேசுவுக்கு கோபம் வந்து அந்த ஜெப ஆலய தலைவனை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? மாயக்காரனே. அதன் அர்த்தம் என்ன? ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களை பார்த்து இயேசு, நீ சர்ச் லீடரா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் யூஸ் பண்ற வேர்டு என்ன தெரியுமா? மாயக்காரனே. மாயம்னு என்ன? மாய்ந்து போறது. உன் மனசு எதை விரும்புது? மாய்ந்து போறதை விரும்புது. உங்களில் எவனாகிலும் எருதையாகிலும் கழுதையாகிலும் தொழுவத்திலிருந்து அவிழ்த்து ஓய்வு நாளில் அதற்கு அதை விட இவ நிலைமை மோசமா? நீ உன் கழுதைக்கு எருதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கொடுக்க கூட 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கிற இவளுக்கு கொடுக்கலையே. நமக்கு ஒண்ணு இல்லை, நம்மளால நீ ஒண்ணு இல்லைன்னு வரும்போது மற்ற வீட்டில் வளர்க்கிற மிருகங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளை சாப்பிட்டாளா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க, ஆனா வீட்டில் இருக்கிற நாய்க்கு 4 வேளை சாப்பாடு வைப்பாங்க. ஆமென். இது கதையா கேட்கிறவங்களுக்கு சிரிப்பு, ஆனா இந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு அழுக. சிலரெல்லாம் தங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு ஒரு நாளைக்கு 1000 செலவழிப்பாங்க. மற்ற மிருகங்களுக்கு என்ன அதுக்கெல்லாம். ஆனா பிள்ளை சாப்பிட்டாளா, சாப்பிட்டானா? சகோதரனுக்கு ஒடுக்க வஸ்திரம் இருக்காங்க, ஆண்டவர் பார்த்து மாயக்காரன் என்றார். உன் சமூகத்துல தானே இருக்கிறான், இங்கே தானே உன் பக்கத்துல தானே இருக்கிற, நீ தானப்பா நடத்துற. 18 வருஷமா. ஆமே. சாத்தான் 18 வருஷமா 16 கட்டி இருந்த அடுத்த வார்த்தை தான், ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை. சர்ச்சில் லீடரை பார்த்து சொல்றாரு, நீ மட்டும் இல்ல ஆபிரகாமின் சந்ததி,
இதோ எவ்வளவு நிமிர முடியாம ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவனும் அவளும் ஆபிரகாமை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட. அப்போ ஆண்டவர் செய்தது வேண்டாததை அல்ல, வேண்டியதை. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய கேள்வி, யாராவது அவளை கை வச்சிருப்பாங்களா இதுவரை? இல்ல. ஏன்னா அவளை பார்த்தாலே முதல்ல என்னதான் தெரியும்? அதாவது எவ்வளவு நிமிர முடியாத கூண் விழுந்துட்டுன்னா ஒரு ஆளை பார்த்தாலே முதல்ல என்னதான் தெரியும்? கூணு தான் தெரியும். நம்மளை பார்த்தாலே நம்ம பிரச்சனை தான் தெரியுது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா. நாங்கள் கொஞ்ச நாள் சிரிச்சு சமாளிச்சிட்டோம், கொஞ்ச நாள் அப்படி இப்படி சமாளிச்சிட்டோம். இப்போ எங்களை பார்த்த உடனே தெரியும் இவங்களுக்கு ஏதோ அந்த இடத்துல. அப்போ எனக்கு கண்டிப்பா சில காரியம் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அங்க இருக்கிற யாரும் ரெடி இல்லை. ஏன்னா யாருக்கும் விருப்பம் இல்லை. ஒரு குருடனை, மார்க் சுவிசேஷத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், ரெஃபரன்ஸ் தெரியல, எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, ரைட் சைடில் கீழே இருக்கும். ஒரு கிராம மக்கள் கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க அவனை இயேசு கிட்ட. கூட்டிட்டு வந்து இவனுக்கு என்ன செய்யுங்க? சுகத்தை கொடுங்க. 8:23 மார்க் 8:23 வாசிங்க. அவர் குருடனுடைய கையை பிடித்து, அதுக்கு முந்தின வசனம் 22. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். போதும். அவனை தொடும்படி இந்த கூனியாகிய ஸ்திரியை யார் இயேசுட்ட கொண்டு வந்தா? யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா? உனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னாலும் உன் பிரச்சனைய அவர் பாப்பார். 18 வருஷம் அந்த சர்ச்சில் இருக்கிறான். யாராவது ஒரு ஆள் எழும்பி, ஒரு திமிர்வாத காரணம் 4 பேர் தூக்கி கொண்டு வச்சாங்க. ஆமென். சில நேரத்தில் சிலருடைய புலம்பலை கடைசியில் தூக்குறதுக்கு கூட 4 பேர். இப்படிதான் ஒரு வீட்டில் எனக்கு மறக்க முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இருக்கும்போது சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது ஆள் மறித்தாச்சு. எடுக்கும்போது நம்ம வெயிட் பண்ணுவோம், ஏன்னா உறவுகள் இருக்கும்போது அவங்க தான். ஒருத்தர் கூட தூக்கம் வரல. உடனே நம்முடைய சகோதரர்கள் தான் போய் நின்று தூக்குறதுக்கு கூட. 18 வருஷம் இருக்கிற இயேசு செய்த அற்புதம், அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிட்டு இருக்கு. அவன் ஜெபாலய தலைவனும் சொல்லல, கூட ஆராதிக்கிற விசுவாசியும் சொல்லல. 18 வருஷமா இவன் இப்படியே இருக்கிறா சொல்லல. அதுதான் அவருக்கு கோபம். நீ கழுத மேட்ர சொல்ற, எருது மேட்ர சொல்லல, சொல்ற எல்லா மேட்ர சொல்ற, உன் கூட தானே இருக்கிறா. சபையே, நம்மை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். மாயக்காரனேன்னு சொல்லிடக்கூடாது. உன் கண் தானே பார்த்துட்டு இருக்கு. நீ அவளை பார்க்கும்போது அவ கூணு தானே அவன் கண்ணுக்கு தெரியுது. ஏன் ஆண்டவர் அதை கண்ணில் காட்டுறார்? குறை சொல்றதுக்கா? இல்லை. ஆண்டவரே இந்த மாத்திருங்கப்பா, வேண்டிக் கொள்ள வேண்டியதுதானே. உங்க பக்கத்துலேருந்து ஒருத்தங்க ரொம்ப நாளாக சர்ச்சில் அழுதுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது, சிலர் அழுகை தெரியாது, உள்ளம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கும். லைட்டா ஒரு டிராப் வரும், அது உள்ள அழுது வெளியே யாரும் பார்த்துடக்கூடாது. சிலருக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்து இருந்ததுல இருந்தே அழுதுட்டு இருப்பாங்க. தெரியுதில்ல ஆண்டவரே? ஏன்னா நம்ம பார்த்த உடனே அந்த அந்த அழுகிற மூஞ்சி தான் தெரியுது. ஆண்டவரே செய்யுங்க. ஆண்டவர் கோந்துட்டு அவளுக்காக உண்மையிலே அந்த ஆலயத்தில், ஏன்னா விரும்பல, அவ வருவா, அப்படி இருந்துட்டு போவா. ஏசு அப்படி இல்லை. ஏன்னா நானாக குமாரன் ஆகவில்லை, என்னை அவர் குமாரன் ஆக்கினார். நானாக பிள்ளையாகவில்லை, அவர் என்னை பிள்ளையாக்கினார். என்னை பார்க்கவோ எனக்காய் பரிந்து பேசவோ என்னை சூழ்ந்திருக்கிற ஒருவர் இல்லாதிருந்தாலும் என் இயேசு வருவார். ஆமென்.
ஹல்லேலூயா. அவ வாழ்க்கையில நினைச்சிருப்பாளா, எனக்கு ஒரு நாள் வரும் என்று? இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் உனக்கான நாளாய் மாறும். அன்னைக்கு அந்த சர்ச்சில் பேச்சு பொருளை யாரு தெரியுமா? கோணியாகிய ஸ்திரீதான். A day will come. ஒரு நாள். அது வரைக்கும் அவன் எங்க இருந்த இடம் கூட தெரியாது. இந்த வார்த்தையை அப்படியே ஆவியானவர் எழுத வைத்தார். ஒரு நாள் உனக்கான நாளாகும். அதுதான் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதிலே களி கூர்ந்து அந்த டேல 3 காரியம் நடக்குது. 1, அவருடைய பார்வை அவள் மேல. 2, அவருடைய வார்த்தை அவளை நோக்கி. 3, அவருடைய கை அவள் மேல. பார்வை அவள் மேல, வார்த்தை அவள் மேல, கை அவள் மேல. அந்த டே மீட்டிங்கே அவளுக்கான மீட்டிங். அந்த டே சீஃப் கெஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். வேற எந்த சீஃப் கெஸ்ட் வந்தாலும் நடக்காது. ஒரு நாள், வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு நாள் எனக்கான நாளாகும். ஒரு நாள் எனக்கான நாளாகும். மனசுல சொல்லிட்டே போங்க. ஏன்னா நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? அவர் வாசற்படியில். ஏன் இருக்கிறீங்க? நான் இருக்கல, என்ன வந்து அவளை கூப்பிடு. நான் இங்கே உண்மையிலே நான் இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. நான் தள்ளி நிற்க வேண்டிய. நானா வந்து நிக்கல, நானா பிள்ளையாகல, அவர் என்ன வந்து பிள்ளையாக்கிட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்கான நாளா ஒரு நாள் சொல்லுங்க. ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையை கொடுங்க. ஒரு நாள் உங்களுக்கான நம்பிக்கை கொடுங்க. கொடுங்க, கொடுக்குறீங்களா? ஆமே. ஏன்னா ஏன் இப்படி சொல்ல வைக்கிறோம் தெரியுமா? உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல், அடுத்த வார்த்தை என்ன தெரியும்? வாக்கு தத்தம் பண்ணினவர். அப்ப வாக்கு தத்தம் நிறைவேற நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதின் அடையாளத்தில் ஒண்ணு என்ன தெரியுமா? கன்ஃபஸ் பண்றது, அறிக்கை பண்றது. ஒரு நாள் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நாங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்ட்னா அப்படியே இருந்துட்டு போயிருங்க. ஒரு நாள் எனக்கா இல்லை, செர்மன்லாம் எடுக்கும்போது என்னை தனியாக பார்த்தா சில நேரத்தில் என் ஒய்ஃப் இப்படி பார்த்துட்டே இருப்பான். என்னாச்சு? இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில். இப்போ தெரியும் அவர் ஏதாவது மெசேஜ். ஆமாம். சில நேரத்தில் காரில் என் கூட ட்ராவல் பண்ண சகோதரடி பார்த்துட்டு, ஏதாவது மெசேஜ் எடுக்கிறீங்களோ? ஏன்னா வித் ஆக்ஷனோட தான் வரும். ஏன்னா நம்ம வந்து அப்படி வேர்டை வந்து அப்படி ஆவியானவர் பழக்க வச்சிட்டு இருக்கிறார். ஒரு நாள் எனக்கான நாளா ஆண்டவர் சுதந்திரிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு மேல நான் இருக்கக்கூடாது, வார்த்தை என் மேல இருக்கணும். வசனம் பரம்பி மேற்கொள்ளட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள், அது வரைக்கும் நீங்க இருக்கிற இடம் தெரியாது, அதுக்கப்புறம் நீங்க இருந்த இடம் பேசப்படும். அந்த சிஸ்டர் என் பக்கத்துல தான் இருப்பாங்க, அந்த பிரதர் என் பக்கத்துல தான். ஒரு நாள் வரும், நிச்சயமாக முடிவு உண்டு. அன்னைக்கு அவருடைய பார்வை எங்க இருக்கும்? இப்பதான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன், விடக்கூடாது. பக்கத்துல பார்த்து என் மேலதான் இருக்கும். இப்போ பார்த்து சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் உனக்கான நாள், அது சொல்ல மாட்டோம். பார்வை யார் மேல இருக்கும்? வார்த்தை யார் மேல இருக்கும்? கரம் யார் மேல இருக்கும்? நான் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவேன். ஜீசஸ். ஒரு நாள், நாளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கலையா? மற்ற மிருகங்களுக்கு, மற்ற பொருட்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட
கொடுக்கலையா? அவர் சொல்றார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள். சாத்தானுடைய டார்கெட் யார் மேல தெரியுமா? ஆகாவின் குமாரத்தி மேல இல்ல, ஆபிரகாமின் குமாரத்தி. ஏன் உங்களுக்கு இத்தனை வருஷம் பாடுகள்? நீ ஆபிரகாமின் குமாரத்தி, நீ ஆபிரகாமின் குமார். இத்தனை பேர் இருக்கப்போ என்ன மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும் நாளைக்கு ஆண்டவர் சொல்றார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள், பந்தி இருப்பார்கள். ஆமென், ஆமென். ஏன்பா உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை? சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் குமாரத்தி. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் குமாரன். கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராயும். ஆமென், ஆமென். 18 வருஷம் சாத்தானுடைய டார்கெட் பாத்தீங்களா? ஆபிரகாமின் குமாரத்திகளே. ஆபிரகாமுக்கான உங்களுக்கு தெரியாது, இதான் உண்மை. குமாரத்தி ஆக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய ஒரு நாள் உண்டு. அப்படியே மொத்த பார்வையும் எப்படிங்க இருக்கும்? எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கும் போது இந்த கோணியாகிய, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க பாத்தீங்களா? இந்த கோணியாகிய ஸ்திரீக்கு எழுந்து நின்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அப்போ எத்தனை ஆயிரங்கள் இருந்தாலும் எனக்கான நாள்ல பரலோகத்தின் மொத்தமும் என் மேலதான் இருக்கும். ஆமென், ஆமென். இப்போ எழுந்து நின்று இன்னிமிருந்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. F minor. Thank you Holy Spirit. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. உடைந்து நொந்த உள்ளத்தோட, உடைந்து நொந்த glory கூடவே இருந்து, ஆமென். உடைந்து நொந்த, ஓ அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக சத்தமாய் அனைத்தினின்றும் ஜீசஸ் விடுவிக்கின்றே. அப்படியே கைகளை உயர்த்தி, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை அப்பா, ஆமென். அவமானம் அடைவதில்லை ஆமென் அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா. பிதாவான பிதாவான என் தேவனே, தகப்பன் பிள்ளையாக்கி இருக்கிறார். ஆபிரகாமின் குமாரரும் குமாரத்தியுமாக்கி இருக்கிறார். ஜீசஸ், ஆமென். தகப்பனே மகிமை கொடுங்க, மாட்சிமையோ உமக்குத்தானே. ஓ மாட்சிமையோ
உமக்குத்தானே வல்லமையோ வல்லமையோ மகிமையோ. சத்தமா தகப்பனே உமக்குத்தான் வல்லமை மகிமை. உடராலராலராலராதரே லராலராதரே தகப்பனே. ஆமென். அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன், உங்களை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நிமிர செய்வார் சகோதரி. உன் நிலம் அவருக்கு தெரியும், எல்லாத்தையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் அப்படி ரெண்டு கைகளை உயர்த்து ஆண்டவரை பார்த்து, நான் உங்க பிள்ளை இல்லப்பா, நான் உங்க பிள்ளை இல்லப்பா. என்ன சூழ்ந்து இருக்கிறவங்க என்ன அந்நியரா பார்க்கலாம், அறிமுகம் இல்லாதவர்களா இருக்கலாம். அப்பா நான் அவ்வளவு தூரத்துல எல்லாம் வந்து இருக்கிறது, நான் உங்க பிள்ளை இல்லப்பா, எனக்கு நீங்க செய்யலைன்னா வேற யாரும் செய்யறதுக்கு இல்லப்பா, எனக்கு நீங்க செய்யலைன்னா வேற யாரும் செய்யறதுக்கு இல்ல, நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளைப்பா. அவமானம் Glory Jesus. Amen. வாசற்படியிலே காத்திருக்கிற சகோதரா சகோதரி, உங்களை பார்த்து தேவன் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? உங்களுக்கானது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. வாசல் திறக்கப்படும் போது வாக்குத்தத்தத்தை அணைத்துக் கொண்டிருக்க போகிறீர்கள். வாசல் திறக்கப்படும் போது வாக்குத்தத்தத்தை அணைத்துக் கொண்டிருக்க போகிறீர்கள். ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க தயவு, உங்க கிருபை, உங்க இரக்கம் பெரியது. உங்க பார்வையும் உங்க வார்த்தையும் உங்க கரமும் எங்க மேல இருந்துச்சுன்னா நாங்க நிமிர்ந்துருவோம், உங்களை மகிமைப்படுத்துவோம். ஒரு நாள் உனக்கான நாளாகும் என்று காது கேட்க வச்சிட்டீங்க, எங்களை சொல்ல வச்சீங்க, எங்களை சுதந்திரிக்க வைப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவருக்கு அப்படியே செய்து சாட்சியாய் நிறுத்தும். தாழ்த்தி உங்க பாதத்தில் எங்களை வைக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.